Good afternoon, students. Today I am going to choose the correct answer in lesson 2 optics. Okay, already I finished the optics lesson in last class. Now we discuss the MCQ, that means multiple choice question. Choose the correct answer. Okay, first one, the refractive index of four substances A, B, C and D 1.31, then 1.43, 1.33, 2.4 respectively. The speed of light is maximum in. What is the question? First we understand the question first. Okay, அப்போ தான் நமக்கு வந்து என்ன மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். Okay, first one, the refractive index of four substance. ஒரு 4 substance இருக்கு, அவனுடைய refractive index, that means mu value கொடுத்துட்டாங்க 1.31, 1.43. mu பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதில் வந்து யூனிட் கிடையாது, அதனால தான் அதனுடைய யூனிட் போடலை. ஓகேவா? ஸோ மியூனுடைய வேல்யூ வந்து கொடுத்தாங்க. மியூ உங்களுக்கு தெரியுங்களா? இதுதான் refractive index mu. Okay, 1.31, 1.43, B னுடைய வேல்யூ இது, C னுடைய வேல்யூ 1.33, then D வந்து 2.4 respectively. So speed of the light is maximum in. Speed of the light, இதுதான் speed of the light. C. Velocity of light அப்படிங்கிறது V, velocity of sound அப்படி V சொல்ற மாதிரி speed of the light is maximum in. மேக்ஸிமம்னா மீடியத்தில் வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும்? மீடியம் அப்படின்னா அந்த ஏனுடைய வேல்யூ, பியினுடைய வேல்யூவா, சியினுடைய வேல்யூவா, டியினுடைய வேல்யூவா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி தெரியும் மியூ இஸ் ஈக்குவல் டு சிஏ பை சிஎம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஸோ நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இதில் வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் மேக்ஸிமம் ஏன்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னதுன்னா, நமக்கு ஏனுடைய வேல்யூ நமக்கு என்னது? மியூ ஏ அப்படிங்கிறது 1.31, மியூ பி அப்படிங்கிறது 1.43, இப்போ மியூ ஏ மியூ சி அப்படிங்கிறது 1.33, மியூ டி அப்படிங்கிறது 2.4. மியூக்கு வந்து நோ யூனிட் கிடையாது. ஓகேவா? ஸோ சிஏ பை சிஎம்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம். இதுதான் ஏர் மீடியம். ஓகே, சி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் மறந்துடாதீங்க. ஸோ கேன்சலாக நமக்கு வந்து 1 தான் வரும். ஸோ அதனால தான் மியூ ஏக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மியூ அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. அதனால யூனிட் ரெப்ரசென்ட் பண்ணல அவங்க வந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன கேட்டிருக்குன்னா நமக்கு வந்து எந்த ஏயா பியா சியா டியா எந்த இடத்துல நமக்கு வந்து அதனுடைய ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும், எந்த ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு வந்து அதனுடைய ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மேக்ஸிமம் இன் மீடியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மியூ ஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ பை சிஎம். இந்த சிஎம் இஸ் ஈக்குவல் டு இது மியூ ஏ அப்படிங்கிறது வந்து இந்த டவுனில் வரும். இப்போ சிஏ பை மியூஎம் நமக்கு வந்து ஆல்ரெடி சிஏ வந்து சிஏ அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர். ஓகேவா? வி ஆல்ரெடி நோ த வேல்யூ 3 × 10⁻⁸ ms⁻⁻⁻, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிஏக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 × 10⁸ பை வாட் இஸ் த மியூ ஏ வேல்யூ 1.31. ஓகேவா? இது ப்ராப்ளம் மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்ஸ்னாலே ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளத்தில் வந்து அதாவது 5 மார்க் கூட நமக்கு வந்து 1 மார்க் கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ மியூ ஏ அப்படிங்கிறனா 1.31. ஸோ நம்ம வந்து இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்னா 2.29 × 10⁻⁸ ms⁻⁻1 வேல்யூ இப்போ தான் 2.3 ஃபுல் நம்பர் ஆகுறான். 2.3 10⁻⁸ ms⁻⁻1. ஓகே, நெக்ஸ்ட்டும் மியூ பி நீங்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கால்குலேட்டர் வச்சு போட்டு பாருங்கள், இல்லை டிவைட் பண்ணுறோம்னா டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மியூ பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதே மாதிரி சிஏ பை சிஎம், தட் மீன்ஸ் மியூ பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன வரும்னா சிஏ பை சிஎம் வருமா? ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன கண்டுபிடி சிஎம் கண்டுபிடிச்சு சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 3 × தட் மீன்ஸ் சிஏ பை மியூ பி அப்படிங்கிற மாதிரி வரும். சிஏ பை மியூ பி 3 × 10⁻⁸ by 1.53 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் 2.09. தட் மீன்ஸ் 2.1 ஆர் 2ன்னு வச்சுக்கலாம். 2 × 10⁻⁸ ms⁻⁻1 நமக்கு ஆன்சர் வருது. ஸோ அதே மாதிரி மியூசி கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சிஎம் அப்படிங்கிறது என்ன வரும்னா 3 × 8 by அதனுடைய மியூசியினுடைய வேல்யூ 1.33. இப்போ 2.255 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். 10⁻⁸ ms⁻⁻1 வரும். இப்போ மியூ டி அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இப்போ அந்த இடத்துல நம்ம வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் கண்டுபிடிக்கும் பொழுது என்னன்னா 3 × 10⁻⁸ by the mu d வேல்யூ 2.4 போடுறோம். டிவைட் பண்ணும்போது 1.25 × 10⁻⁸ ms⁻⁻1 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சப்ஸ்டன்ஸுக்குள்ள வேல்யூ வந்து இது, பி சப்ஸ்டன்ஸு, சி சப்ஸ்டன்ஸு, டி சப்ஸ்டன்ஸ். அதனுடைய வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த இதில் எது வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.25 2.25 2.09 2.29 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏ இந்த சப்ஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்குமோ அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 × வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஏதை நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட்
மேக்ஸிமம் இன் எந்த சப்ஸ்டன்ஸில் மேக்ஸிமம் இருக்குன்னா ஏ. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆன்சரு? ஏ. நான் சாதாரணமாக ஏ சொல்லிட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு எப்படி ஏ வந்தது, எப்படி ஏ சொன்னாங்க, இதில் பார்க்க போனால் இதை விட நமக்கு வந்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, எப்படி அவங்க வந்து ஏ சொன்னாங்க, இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தானே அதிகமாக இருக்குது, வேல்யூ அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது, நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். பட் அது வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இல்லைனா மியூஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ பை சிஎம்னா மியூ அப்படிங்கிறது வந்து இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிஎம். அப்படிங்கும்போது எந்த வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு என்னது, மியூ வந்து அதிகமாக இருந்தால் சிஎம் அப்படிங்கிறது கம்மியாகும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நினைச்சிருக்கேன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் ஷுட் அன் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்ட் ஸோ தட் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் சேம் சைஸ் is obtained by a convex lens. நமக்கு வந்து சேம் சைஸ்னால தெரியும் 2f, that means C சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அந்த இதில் வச்சா நமக்கு வந்து கண்டிப்பாக ரைட் சைடு ஃபார்ம் ஆகும். நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா சேம் சைஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் 2f, that means f இது 2fனா சீன்னு அர்த்தம். இந்த சீல நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து வச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னா அதே 2fல ஃபார்ம் ஆகும். 2f அப்படிங்கிற ஃபார்ம் ஆகும்போது சேம் சைஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும், சேம் சைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 2f, that means C. ஆன்சர் நமக்கு என்ன வரும்? சி. தட் மீன்ஸ் சாரி பி. ஆன்சர் நமக்கு என்னது? பி. 2f the answer நமக்கு வந்து. ஓகேவா? ஸோ ஸ்மால் பல்ப் இஸ் பிளேஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் எ கான்வெக்ஸ் லென்ஸ். வென் த பல்ப் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் த லென்ஸ் வில் ப்ரொடியூஸ் த பேரல் பீம் ஆஃப் லைட் தான். கன்வர்ஜென்ட் பீம் வராது, டைவர்ஜென்ட் பீம் வராது, கலர்ட் பீம் வராது. கண்டிப்பாக நமக்கு வந்து எப்படி வரும்னா நம்ம இங்கே ஒரு இமேஜ் நம்ம வந்து வச்சோம்னா கண்டிப்பாக அங்கே லென்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பீம் வரும்? பேரல் பீம் தான் நமக்கு வந்து என்ன செய்யும் வரும். ஓகேவா? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகேவா? எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறது வரும் கான்வெக்ஸ் லென்ஸில். அட் த சேம் டைம் ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜ் வரும், விர்ச்சுவல் இமேஜ் வரும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுடைய ஆப்ஜெக்டை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து ரைட் சைடில் ஃபார்ம் ஆகிற மாதிரி, தட் மீன்ஸ் சேம் சைட்லேயே ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும். ஒரு இமேஜுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா சேம் சைட்லேயே ஃபார்ம் ஆகும் கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால தான் எய்தர் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் ஏன் அப்படின்னா ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இஸ் ஆன்சர் இஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். Okay, so next one, a convex lens forms a real diminished point sized image at focus, then the position of the object is at எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது நமக்கு வந்து ரியல் டிமினிஷ்டு பாயிண்ட் சைஸ் இமேஜ் இஸ் ஃபோக்கஸில் வந்து ரியலில் இருக்கும், இன்வெர்டடாக இருக்கும், அட் சேம் டைம் டிமினிஷ்டாக இருக்கும், பாயிண்ட் சைஸாக இருக்கும். எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகுது. கண்டிப்பாக ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இன்ஃபினிட்டியில் இருக்கும். படிச்சது தான், இன்ஃபினிட்டியில் இருந்தால் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும், ஃபோக்கஸில் இருந்தால் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நமக்கு வந்து இங்கே வந்து இமேஜ் அப்படிங்கிறது எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த பொசிஷன் நமக்கு எங்கே இருக்கும்? ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியில் இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் 4D, தட் மீன்ஸ் 4 டயாப்டர்னு அர்த்தம். -4 ஏன் போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் பாசிட்டிவ் எடுக்கிறோம், கான்கேவ் லென்ஸ்னால் நெகட்டிவ் இருக்கும். ஓகேவா? ஸோ பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் வந்து convex lens is positive, we taken as convex lens is positive, then concave lens is negative. ஓகேவா? convex lens is positive. பாருங்கள், அதுக்கு அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பவர் ஆஃப் எ லென்ஸ்க்கு வந்து இதில் வந்து கொடுத்துட்டாங்க -4D அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்குன்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்கு. We already know the formula, power is P is equal to 1/f. Power is what is the unit of power of a lens? Diopter. Okay, so given data, power of a lens is equal to -4D. Okay, power of a lens is taken as convex lens is positive, concave lens is negative. So இது நெகட்டிவ்ல இருக்கு. இது என்ன லென்ஸ் நமக்கு வந்து concave lens. Okay, so we find focal length. Okay, so first we put the value. What is the P? -4D is equal to 1/f. Therefore f is equal to the 4 அப்படிங்கிறதுக்கு வந்து 1/-4 கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, then 0.25 மீட்டர். ஓகே, இதில் மைனஸ் இருக்குது, இது என்ன பண்ணுறோம் வந்து மைனஸ் 0.25 மீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்னன்னா f is equal to -0.25 மீட்டர். இது ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன வரும்னா -0.25 மீட்டர். ஆன்சர் இஸ் சி. ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, தெரியலன்னா இந்த
நடத்துனதை பார்த்து நீங்கள் புக்கில் சைடில் எழுதி வைங்க. சரியா? ஒரு ரஃப் நோட்லையோ ஒரு ஹோம்ஒர்க் நோட்லையோ எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொலைச்சிருவீங்க, மறந்துடும். ஸோ இந்த புக்கில் நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த சைடில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேப் இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் பென் வச்சு இல்லை பென்சில் வச்சு எழுதி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் பார்க்கும்போது ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஓகேவா? ஏன் போட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். In a myopic eye, the image of the object is formed in front of the retina. ஓகேவா? இதுதான் கரெக்டு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. எப்போ த மயோபிக் ஐயில் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுமோ, இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஆப்ஜெக்டோட இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. அதான் நம்ம வந்து என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது என்ன ஆன்சர்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. ரெட்டினாவுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆயிரும்னா ஃபார்ம் ஆயிரும் அந்த இமேஜ் அப்படிங்கிறது. த ஐ டிஃபைட் பிரஸ்ட் பயோபியா கேன் பி கரெக்டட்னா பை ஃபோக்கல் லென்த். ஓகேவா? பிரஸ்ட் பயோபியா அப்படிங்கிறது எப்படி கரெக்ட் ஆகும்னா பை ஃபோக்கல் லென்ஸ். The next one, which of the following lens would you prefer to use while reading small letters found in a dictionary? என்ன மாதிரி லென்ஸை வந்து நீ யூஸ் பண்ணுவ அப்படின்ட்டு. அதாவது ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது, டிக்ஷனரியில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த லென்ஸ் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த் வந்து எவ்வளோ ஃபோக்கல் லென்த் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும். பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து அதாவது மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்னு, ஃபோக்கல் லென்த்துக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருந்தால் அதனுடைய மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸ்னா ஷார்ட் சைட்னஸ், அதாவது பக்கத்தில் உள்ளது நமக்கு வந்து தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் கான்வெக்ஸ் லென்ஸ், நாட் கான்கேவ் லென்ஸ். ஏன் கான்கேவ் லென்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு. ஸோ இதெல்லாம் ஹையர் 10 சென்டிமீட்டர். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கான்கேவ் லென்ஸஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர். ஸோ திஸ் ஒன் ராங், திஸ் ஒன் ராங், திஸ் ஒன் ராங். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர் உள்ள கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நமக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரீடிங் த ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபவுண்ட் இன் த டிக்ஷனரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். violet velocity of blue color, velocity of green color, velocity of red color. That means VB, VG, VR. Okay, with the velocity of blue, green and red light respectively in the glass prism, then which of the following statement gives the correct relation? இதில் வந்து இந்த velocity கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு கலர்ஸ்க்குள்ள velocity கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.